ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் சட்டமன்ற பேரவை கூட்டம் இன்னைக்கு நடைபெற்று இருக்குது. அதில் இன்னைக்கு ஆளுநர் அவரோட உரையை நிகழ்த்தியிருக்கிறாரு. எப்பவுமே தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்படும். தாவேகா அரசு வந்த பிறகு அரசு விழாக்களில் வந்தே மாதரம் முன்னாடியும் மூணாவதா தமிழ் தாய் வாழ்த்தும் தள்ளப்பட்டதுன்றதை பார்த்துட்டு இருந்தோம். சட்டப்பேரவையில் அப்படி நடக்காதுன்னு அவங்க வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்படும் சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்குது. ஆனால் தேசிய கீதம் உரைக்கு முன்னாடியும் பின்னாடியும் பாடப்பட்டிருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர், இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கத்தில் அவங்க எழுதி கொடுத்த உரையை முழுசா பேசாம அதில் அம்பேத்கர், பெரியார், அண்ணா இவங்களை போன்ற தலைவர்கள் பேரெல்லாம் நீக்கிட்டு, சமூக நீதி இந்த மாரி பேர்கள்லாம் நீக்கிட்டு அவர் பேசிட்டு தான் சர்ச்சையாக இருந்தது. இந்த ஆளுநர் இந்த அரசு எழுதி கொடுத்த ஒரு வார்த்தை நீக்காமல் கூடுதலாக எதுவும் சேர்க்காமல் அப்படியே பேசியிருக்கிறாரு. இதுவும் பேசும்போது விஷயமா இருக்குது. ஆளுநர் அவர்களே இந்த நிகழ்வை பற்றி ஒரு பதிவு அவரோட எக்ஸா தளத்தில் போட்டிருக்கிறாரு, லோக்பவன் சார் தளத்தில். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு புதிய சகாப்தம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருக்குது. 3 வருஷம் கழித்து ஒரு ஆளுநரை தங்கு தடை டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் முழுசாக முடித்து வைக்கப்பட்டிருக்குது. இது ரொம்ப மனநிறைவாக இருக்குதுன்றாரு. அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் உரைக்கு முன்பும் பின்பும் தேசிய கீதம் பாடப்பட்டிருக்குதுன்றது ஒரு சரித்திர நிகழ்வு அப்படின்னு சொல்லி அதை சொல்லியும் புலகாயுதம் அடைகிறாரு. இன்னைக்கு நடந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு சரித்திர நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் எழுதியிருக்காரு. எதுக்காக அப்படி சொல்கிறார் அப்படின்னா, கடந்த 3 ஆண்டுகளாக கவர்னர் உரைக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு, முழுமையாக வாசிக்க முடியல. இப்போ தான் 3 ஆண்டுகளுக்கு பிறகு உரை முழுவதுமாக வாசிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கம் அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஆங்கிலத்தில் இருக்கு. இன்னொன்று அவர் ரொம்ப பெருமையாக கருதுறாரு. அது என்ன அப்படின்னா, முதல் முறையாக உரையினுடைய தொடக்கத்திலும் இறுதியிலும் 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணி அவர் ரொம்ப புலகாங்கிதம் அடைகிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி லோக் பவனுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இடையில இதுக்கு முன்னாடி முட்டிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு இணக்கமான போக்கு நிலவுறது ஒரு நல்ல ஜனநாயகத்துக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அவர் எழுதியிருக்காரு. இந்த உரையை பற்றி ஆளுநருடைய கருத்து இதெல்லாம். ஆனால் இதில் தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கடந்த 3 முறை ஆளுநருடைய உரை ஏன் நிறுத்தப்பட்டுச்சு, ஏன் டிஸ்ட்ரப்ஷன் நடந்துச்சு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இவர் எதை மகிழ்ச்சியாக சொல்கிறாரோ, 2 முறை தொடக்கத்திலும் இறுதியிலும் தேசிய கீதம் பாடப்பட்டுச்சு அப்படின்னு இப்போ ஒரு பெருமையாக பேசுகிறார்ல, சரித்திர நிகழ்வு. ஆமாம், சரித்திர நிகழ்வு. அது இதுக்கு முன்னாடி தடுத்தாங்க. ஏன் தடுத்தாங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தினுடைய மரபு முதலில் தமிழ்தாய் வாழ்த்தும், நிகழ்ச்சியினுடைய இறுதியில் நிறைவில் தேசிய கீதமும் பாடணும் அப்படின்றது தான் இவ்வளவு ஆண்டு காலமாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மரபாக இருந்து வந்துச்சு. இப்போ இவர் ஏற்கனவே RN ரவி என்ன பண்ணாரு, முதல்லையே தேசிய கீதம் பாடணும், அதாவது கூட்டத்தொடரினுடைய தொடக்கத்திலேயே தேசிய கீதம் பாடணும், தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது அதுவும் பாடணும், தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது தேசிய கீதமும் சேர்த்து பாடணும், இறுதியில் நீங்கள் தேசிய கீதம் பாடணும், ஏற்கனவே இருக்கிற வழமையான மரபு. ஸோ இதை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் RN ரவி பிரச்சனை பண்ணார். அப்போ இருந்த சபாநாயகர் அப்பாவும் அதெல்லாம் நாங்கள் பண்ண முடியாது, எங்களுடைய மரபு இதுதான், நாங்கள் தொடக்கத்தில் எல்லா அரசு நிகழ்ச்சியிலையும் அப்படிதான், தொடக்கத்தில் நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம், இறுதியில் தேசிய கீதம் பாடுவோம் அப்படின்றதான் நாங்கள் கடைபிடிக்கிற மரபு, இதுதான் சண்டை. இதுக்காக தான் RN ரவி கோச்சிக்கிட்டு வெளிநடப்பு பண்ணார், உரையை படிக்காமல் போனார். இதெல்லாமே இந்த அடிப்படையில் நடந்தது தான். தமிழ்நாடு திமுக அரசுக்கும் ஆளுநர் மாளிகைக்கும் தனிப்பட்ட முறையில் உரை படிக்கிறதுல எந்த தகராறும் கிடையாது, இதுதான் தகராறு. அதுக்கு முன்பு என்ன பண்ணார், கவர்மெண்ட் அனுப்பின உரையை அவர் ஆல்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இந்த வார்த்தைகள்லாம் நான் படிக்க மாட்டேன், இந்த பேர்கள்லாம் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் திருத்தங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அவர் சொன்னது என்ன அப்படின்னா, எது எழுதி கொடுத்தாலும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு ஆளுநர் மாளிகை சொன்னாங்க. அதையே அப்போ இருந்த பாஜக தலைவர்கள், எது எழுதி கொடுத்தாலும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, அதுக்கு தான் கவர்னர் இருக்காரா அப்படின்னு பிஜேபி தலைவர்கள், இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்போ சொன்னாங்க. ஆனால் இப்போ எழுதி கொடுத்த உரையை வரி மாறாமல் அப்படியே படிச்சிருக்காரு ஆளுநர். இப்போ இதை இவங்க பெருமைக்குரியதாக சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல, ஒருத்தவனுக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டா அதுக்கப்புறம் வர சின்ன கஷ்டம் அவனுக்கு பெருசாக தெரியாது அப்படின்ட்டு. அது மாதிரி வந்தே மாதரம் பாடிட்டாங்க, அரசுடைய நிகழ்ச்சிகளில் வெளியில் பதவியேற்பு வேலை பாடிட்டாங்க. சட்டமன்றத்திலையும் வந்தே மாதரம் பாடப்பட்டுருமோ அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பதற்றம், எல்லாரும் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். சரி, அது நடக்காமல் போயிடுச்சு, இந்த அளவுக்காச்சும் முடிஞ்சிச்சு அப்படின்னு அமைச்சர் ராஜ்மோகனும் அதான் சொல்கிறாரு.
தேசிய கீதம் வந்து முதல்ல பாடப்பட்டதுன்னு கேட்டதுக்கு இல்லையே தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்பட்டது, அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடுறதுல ஒன்றும் பிரச்சனை அதுதான் நீங்க ஒரு பாடக்கூடாதுன்னு கிடையாதுன்றாரு அவரு. ஆமா, ஒரு விஷயத்த நீங்க பயங்கரமா சொல்லிட்டீங்கல்ல, வந்தே மாதரம் பாடப்பட்டுருமோ அப்படின்னு ஒரு எண்ணத்தை வந்து எல்லாருக்கும் ஏற்படுத்தியாச்சு, ஒரு பயம். சரி, அது நடக்கல அப்படின்ன உடனே தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது, தேசிய கீதம் பாடுறதுலாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலா கடந்த கூட்டத்தொடரில் இதுதான் பிரச்சனை. ஓகேங்களா, எதுக்காக 2 முறை தேசிய கீதம் பாடணும், ஒரு முறை தமிழ் தாய் வாழ்த்து பாடணும்? அப்ப தமிழ் தாய் வாழ்த்தை நீங்க டைலூட் பண்றீங்களா? அப்ப தனித்து பாடக்கூடிய அளவுக்கு தமிழ் தாய் வாழ்த்து கிடையாதா? எதுக்காக 2ஐயும் சேர்த்து பாடணும் அப்படின்றதுதான் அப்ப கேட்டது. மாநில பாடல், மொழி வாழ்த்து பாடலாம் நம்ம தமிழ் தாய் வாழ்த்தை பாடுறோம், அதுக்கு பிறகு நாட்டுப்பண் தேசிய கீதத்தை பாடுறோம், இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதான் ஏற்கனவே இருக்கவங்க கேட்டது. இப்ப 2 முறை பாடிக்குங்க அப்படின்னு அனுமதிச்சிட்ட பிறகு ஏற்கனவே போட்ட சண்டையே வந்து வீணாயிடுச்சுல்ல. இவங்க அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்கன்னு தானே அர்த்தம். அப்ப இவங்க எங்க மாநில உரிமையில உறுதியா இருக்காங்க? அது ஒண்ணு. 2வது, ஆளுநர் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு, ஆளுநர் மாளிகையோடு ரொம்ப இணக்கமான போக்கில் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றதோடைய நோக்கம், திமுக வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போட்டே இருந்தாங்க, ஆளுநர் மாளிகையோடு மோதல் போக்கை கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்றதான் நம்ம ஆளுநர் சொல்ல வர்றாரு. இந்த சண்டை வந்து திமுக வந்து இப்ப இந்த கவர்மெண்ட் போட்டுச்சு அப்படின்னு கிடையாது. ஆளுநர் பதவியே இருக்கக்கூடாது அப்படின்னு அண்ணாவே சொன்னார். எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா, பிரபலமான இது, நாட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு மாநிலத்துக்கு ஆளுநர் எதுக்கு அப்படின்னு கேட்டது வந்து அண்ணா சொன்னது. அப்ப அண்ணா வந்து இவங்க ஆளுநர் மாளிகையோட மோதல் போக்கை கடைபிடிக்கிறதுக்காக சொன்னாரா? அப்படி கிடையாது. அது வந்து மாநில உரிமை சார்ந்தது. எதுக்காக மோதல் போக்கை கடைபிடிச்சாங்கன்னா, நீங்க வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு மரபு இருக்கு, அதை நீங்க பின்பற்றுங்க, நீங்க உரையை வந்தீங்கன்னா வாசிச்சுட்டு போங்க, அரசு எழுதி கொடுக்குற உரையை நீங்க வாசிச்சுட்டு போங்க, அவ்வளவுதான் சண்டை. அதுக்கு பிறகு என்ன சண்டை? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதாக்களுக்கு இவங்க ஒப்புதல் தரல, ஏற்கனவே இருந்த ஆளுநர். நிறைய மசோதாக்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுது, அங்க போகுது, லோக் பவன்ல தூங்கிக்கிட்டு இருக்கு, அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்றும் வேணாம், ஆன்லைன் கேமிங் இருக்குல்ல, நிறைய பேர் இறந்துட்டு இருந்தாங்க, நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்டு இருந்தாங்க. அதை தடுக்கிறதுக்கு, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு பில், சூதாட்டத்துக்கு. ஆமா, அந்த பில்லுக்கு கூட ஒப்புதல் தராம கால நீட்டிப்பு செஞ்சுட்டு இருந்தாரு கவர்னர். அப்ப அது சண்டை போட்டாங்க. இந்த மாதிரியான சண்டைகள் தான், அதாவது சட்டமன்றத்தினுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கும் மாநிலத்தினுடைய மொழி உரிமையை பாதுகாப்பவும் மாநிலத்தினுடைய உரிமையை பாதுகாக்கவும் இதுக்காக தான் சண்டை போட்டாங்களே தவிர தனிப்பட்ட முறையில் எந்த சண்டையும் கிடையாது. ஆனா இப்போ அப்பயும் வந்து ஒன்றியத்துல பாஜக தான், இப்பயும் ஒன்றியத்துல பாஜக தான். அப்போ இருந்த ஆளுநருக்கு என்ன லைன்ல எழுதி கொடுக்கப்பட்டதோ, எது கொள்கைகளா எழுதி கொடுக்கப்பட்டதோ, இப்பயும் அதே கொள்கைகள் தான். இந்த அரசு மாறினாலும் அதே கொள்கை தான் எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க. சமூக நீதி, அம்பேத்கர், பெரியார், இந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனா அப்ப இருந்த ஆளுநர் ஏன் அதை வாசிக்கப்படல? இப்ப இருக்கிற காலத்துல தங்குதடை இல்லாம அதை மகிழ்ச்சியா வாசிக்கிறாரு. ஆள் மாறினது காரணம் எடுத்துக்க முடியாதுல, ஒரே ஒன்றிய அரசு தானே. இப்போ அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் எழுதி கொடுக்கும் பொழுது அதை வாசிக்காத ஆளுநர் இப்போ வந்து ஆளுநர் அதை முழுக்க வாசிக்கிறார். அப்படிங்கும் போது பிஜேபியோடு இவர்கள் இணங்கி போயிட்டாங்க, 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, வந்துருச்சு. டிவிகே கவர்மெண்ட்டுக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. இல்லைன்னா இந்த ஆளுநர் இதெல்லாம் இப்படியே முழுக்க வாசிச்சிருக்க மாட்டார் அப்படின்றதான் நிறைய பேர் அந்த கருத்துக்களை சொல்லிட்டாங்க. ஆனால் இதை போயிட்டு அமைச்சர் வன்னியரசிட்ட ஒரு ஊடகத்தில் கேட்குறாங்க, இந்த உரையை முழுக்க வாசிச்சதுனால 2 பேருக்கும், டிவிகே கவர்மெண்ட்டுக்கும் யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை வந்துருச்சு, அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்களே, பிஜேபியோடு நெருக்கமாயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, இந்த மும்மொழி கொள்கை எதிர்ப்பு மற்ற விஷயங்கள்லாம் சொல்றாரு இல்லையா, அதெல்லாம் சொல்லிட்டு, மாநில உரிமைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு, இந்த வார்த்தைகள்லாம் இருக்கு, இதெல்லாம் வந்து பிஜேபி தான் எழுதி கொடுப்பாங்களா அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு. குற்றச்சாட்டு வந்து அது சம்பந்தமானது கிடையாது. குற்றச்சாட்டு வந்து உரை முழுக்க வாசிக்கப்பட்டிருக்கு இல்லையா, உரை எழுதி கொடுத்தது பிஜேபியான்றது பிரச்சனை கிடையாது. எழுதி கொடுக்கப்பட்ட உரை அவர் முழுக்க வாசிச்சிருக்காருல்ல, கடந்த காலங்களில் அவர் வாசிக்கல, அப்ப அதுக்கு என்ன காரணம்? ஏற்கனவே இருந்த அரசுக்கு திட்டமிட்டு குடைச்சல் கொடுத்துருக்காங்க, இப்ப இருக்கிற அரசை சுமூகமா ஹேண்டில் பண்றாங்க, ஸ்மூத்தா போறதுக்கு அனுமதிக்கிறாங்க அப்படின்றதானே. அப்போ இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம், ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கு அப்படின்ற டவுட் வந்து எல்லாருக்கும் வரக்கூடிய நியாயமான டவுட் தான் அது. இது மட்டும் பார்க்க முடியாதுல்ல. இப்போ ஒன்றிய அரசோட முக்கியமான கொள்கையான புதிய கல்விக் கொள்கை, அது மட்டும் இல்லாம மும்மொழி கொள்கை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அதுக்கு எதிரானது தான் தமிழ்நாடு அரசோட நிலைப்பாடு அப்படின்றத இவங்க ஆளுநர்கள் வச்சிருக்கிறாங்க. ஆளுநர் அதையும் படிக்கிறாரு. இந்த கொள்கை தலைவர்கள் பேர் படிக்கிறது, சமூக நீதி ஆட்சின்னு சொல்றது, இதெல்லாம் கூட ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா ஒன்றிய அரசோட பிரதமரே வந்து ரொம்ப
விளம்பரப்படுத்தின பிரதானமான கல்விக் கொள்கையெல்லாம் கூட எதிர்த்து தீர்மானத்தை கூட இவர் வாசிக்கிறாரு. அது எப்படி? ஏங்க, அதாவது எப்போதுமே ஆளுநர் உரை என்பது அரசாங்கத்தினுடைய உரை தான். அரசாங்கம் என்ன எழுதி கொடுக்குதோ அதை அப்படியே வாசிக்கிறது தான் ஒரு கவர்னருடைய வேலை. அது சடங்கு அப்படி எடுத்துக்கலாமா? ஆமா, அவர் வேற கவர்னருக்குன்னு தனியா எந்த பவரும் இந்த மாதிரி கிடையாதுங்க. எதுவுமே ஆல்டர் பண்ணிலாம் வாசிக்க முடியாது. அப்படி ஒரு முயற்சியை ஆர்.என். ரவி பண்ணனால தான் எதிர்ப்பு. ஏதோ வம்படிக்கு போய் திமுக அரசு எதிர்த்தாங்க அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பண்ணும்போது எதிர்த்தாங்க. இப்போ இவர் வந்து இப்படிதான் எழுதி கொடுக்கறது. அது வந்து ஆர்.என். ரவி தனிப்பட்ட முறையில பண்ணதா இல்ல ஒன்றிய அரசோட இடையூறா? ஆளுநர் ரவி தனிப்பட்ட முறையில அப்படின்னு என்ன இருக்கு? அவரும் தனிப்பட்ட முறையிலனா அவர் தனி கெப்பாசிட்டியில எதுவும் பண்ண முடியாதுல்ல. அவர் யாருடைய ரெப்ரசன்டேட்டிவ்? அப்போ இப்போ ஒன்றிய அரசு இடையூறு பண்ணல அப்படிதான் எடுத்துக்கணுமா? அதுதான் நான் சொல்றேன். இடையூறு பண்ணல, முழுக்க வாசிக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. இவங்களும் தொடக்கத்தில் தேசிய கீதம் போடுறதுக்கு இவங்களும் அனுமதிச்சிருக்காங்க, கவர்மெண்ட்டும். இப்போ இவங்க வாசி முடிக்கிறாரு. உள்ள இருக்கக்கூடிய ஒரு வரியை கூட, அது வந்து ஆளுநருடைய சொந்த கருத்து கிடையாது, அரசாங்கத்தினுடைய கருத்து. அதுல எழுதியிருக்காங்க. நான் கேட்கறது, திமுக அரசு சொல்லாத ஒரு புதிய விஷயத்தை, ஒரு புதிய கொள்கையை மாற்று அப்படின்னு இவங்க சொல்றாங்கல்ல. மாற்று அப்படின்னா என்னன்னா, இவங்க இந்த கொள்கையெல்லாம் பேசியிருக்காங்க, இதெல்லாம் சரி கிடையாது, இதுக்கு மாற்றமான கொள்கை நாங்கள் இதெல்லாம் முன்வைக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? எந்த ஒரு புதிய செய்தி, புதிய கொள்கை இவங்க அதில் முன் வச்சிருக்காங்க? இல்ல, அவங்களும் தேர்தல் வாக்குறுதியில் வந்து நாங்க திராவிடம், தமிழ் தேசியம், சமூக நீதி இதெல்லாம் தான் எங்க அரசியல் நிலைப்பாடுன்னு சொல்லிட்டாங்கல்ல. அதுதாங்க நானும் சொல்றேன். அப்போ கொள்கை அளவில் நீங்க அதே திமுக அரசு என்னென்ன பாலிசி எல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ, எதையெல்லாம் ஒன்றிய அரசனுடைய கொள்கைகளை எதிர்த்தார்களோ, மொழி கொள்கையா இருக்கட்டும், நிதி கொள்கையா இருக்கட்டும், எல்லாத்தையுமே எதிர்த்தாங்க இல்லையா? அந்த எதிர்ப்பால் அவங்க பல துன்பங்களை, இடையூறுகளை சந்திச்சாங்க இல்லையா? போன ஆட்சியில் ரைடெல்லாம் நடத்தினாங்க, என்னமோ பண்ணாங்க. அது காரணம் வந்து இந்தியாவில் இருக்க எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் சொல்றாங்க, பிஜேபி எதிர்க்கும் பொழுது இந்த எதிர்ப்புகள்லாம், இந்த ரைடெல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ இவங்க இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. ஏன் இதை அனுமதிக்கிறாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன் அனுமதிக்கிறாங்க அப்படின்னா, இவங்களால ஃபைட் பண்ண முடியாது. இது சும்மா பெயரளவுக்கான ஒரு உரைதானே தவிர, இதில் இருக்கிற அந்த ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பிரிட் வந்து இவங்களால கொண்டு வர முடியாது அப்படின்றது பிஜேபிக்கு நல்லாவே தெரியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கீம், அதுக்கு வந்து நிதி குறைச்சிருக்கிறாங்க, சர்க்குலரும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதுக்கு தமிழக அரசுக்கிட்ட இருந்து ஒரு எதிர்ப்போ கண்டனமோ இல்லை வேற எதுவுமே கடிதம் கூட போல. ஆமாம், அதாவது தமிழ்நாடு அரசு இல்லை தாவேகா பிஜேபி எதிர்த்து ஒரு பெரிய போராட்டத்தையோ மக்கள் திரளையோ அவங்களால செஞ்சிட முடியும், போராட்டத்தையோ செஞ்சிட முடியும் அப்படின்னு கிடையவே கிடையாது. அது வந்து பிஜேபிக்கு நல்லாவே தெரியும். இவங்க எது எழுதி கொடுத்தாலும் அதை படிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் திமுக அப்படி பண்ணும்பொழுது அவங்க அந்த மக்கள்கிட்ட பிரச்சாரமாக கொண்டு போயிடுவாங்க. அது வந்து ஒரு மூமெண்ட்டாக வந்துடும், பிஜேபிக்கு எதிரான ஒரு அலையாக வந்துடும் அப்படின்றது பிஜேபிக்கு தெரியும். இவங்க வந்து வெறும் எழுத்து அளவில் நிறுத்திடுவாங்க, அதுக்கு மேலே வந்து மக்களை திரட்டி பிஜேபிக்கு எதிரான ஒரு சக்தியாக உருவாயிடுவாங்க அப்படின்னு பிஜேபி நினைக்கல. நினைச்சிருந்தாங்கன்னா இதெல்லாம் அனுமதிக்கவே மாட்டாங்க. அதனால தான் இதை வந்து சரி என்ன வேணா எழுதி கூட நாங்கள் படிக்கிறோம் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, இந்த உரை வந்து அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு பேசுறதுக்கு நான் முழு உரையும் கேட்டேன், தமிழ்லையும் கேட்டேன், இங்கிலீஷ்லையும் கேட்டேன். எதுலையுமே ஒரு புதிய செய்தி, ஒரு புதிய கொள்கை அப்படின்னு அதில் எதுவுமே கிடையாது. ஏற்கனவே இருந்த அரசுகள், இருந்த அரசனுடைய கொள்கை அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க, பிரதிபலிச்சிருக்காங்களே தவிர புதுசா எதுவும் கிடையாது. இந்த புதிய அரசு எல்லா இடங்கள்லயும் ஒரு வார்த்தையை சேர்த்திருக்காங்க, கரப்ஷன் ஃப்ரீ, ஊழல் ஒழிப்பும், தமிழ்ல ஊழல் இல்லாத நிர்வாகம், கூடுதல் வருவாயை கொண்டு வந்து சேர்ப்போம், இப்படிதான் பேசியிருக்காங்களே தவிர புதுசா ஒரு விஷயத்த சொல்றோம். இப்போ இவ்வளோ ஸ்கீம்ஸ் அறிவிச்சாங்க, நாங்கள் அது செய்ய போறோம், இது செய்ய போறோம் அப்படின்னு, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், அதை எப்படி செய்ய போறோம், அதுக்கு எப்படி நாங்கள் நிதி திரட்ட போறோம், அதுக்கான வழிவகைகள் என்ன, அதை பத்தி எதுவும் கிடையாது. எந்த அவங்க திட்டத்தை பற்றி எதுவுமே கிடையாது. கடந்த அரசு என்னென்ன கொள்கையெல்லாம் வச்சிருந்தாங்களோ அந்த கொள்கை தான் இதுல இருக்குன்றது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கடன் பிரச்சனையை அவங்க பேசுறாங்கல்ல, அது இதுல சொல்றாரு. கடன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்தது 5 லட்சம் கோடி, இப்போ அது வந்து 2 மடங்கு ஆயிடுச்சு, 10 லட்சம் கோடி அப்படின்றது அந்த வெள்ளை அறிக்கையிலையும் இருக்கு, இன்னைக்கு கவர்னருடைய உரையிலையும் இருக்கு. ஆக்சுவலா இவங்க என்ன பண்றாங்க, வெள்ளை அறிக்கையிலேயே இந்த பிரச்சனை இருக்கு. என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்பர்னு சொல்லும் போது அப்சல்யூட் நம்பரை சொல்லிடுறாங்க. ஓகேங்களா, 5 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி, இதை பார்க்கும்போது டபுளா தெரியும். ஆனால் அந்த ஜிடிபிக்கு ரேஷியோ இருக்குல்ல, கடனும் மாநில உள்நாட்டு உற்பத்தி விகிதம் இருக்கு இல்லையா, அதோட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா கடந்த முறையும் அது 28 தான், இப்போவும் அது 28 தான். ஓகேங்களா, அப்படின்னா இவங்க டபுள் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த விகிதம் வந்து 56 மாதிரி இருக்கணும் இல்லையா? அதாவது ஜிடிபிக்கும் கடனுக்குமான ரேஷியோ 28லேருந்து 56 ஆனாதான் டபுள் ஆகும்.
ஆனா அது 28ல தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பொருளாதாரம் வந்து வளர்ந்துருக்கு, அதை ஒட்டி இவங்க கடன் வாங்கியிருக்காங்க. அதனால அது வந்து 5 லட்சம் கோடி வந்து 10 லட்சம் கோடியா தெரியுதே தவிர அந்த விகிதம் வந்து 50 ஆகல 60 ஆகல அப்படிலாம் எதுவும் ஆகல. அது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த பிரச்சனை வந்து அந்த வெள்ளை அறிக்கை முழுக்க இருக்கு. அப்சல்யூட் நம்பரையும் இதையும் விகிதத்தையும் வச்சு விளையாடுற வேலையை பண்ணியிருக்காங்க. இன்னொன்று முக்கியமானது, இப்போ நம்ம பிஜேபி அலோவ் பண்றாங்க உரை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த நாள் வெளியிடப்பட்ட வெள்ளை அறிக்கையிலையும் அதே தான். அவங்க கம்பேர் பண்ற ஸ்டேட் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா இதெல்லாம் எடுத்துட்டு இதையெல்லாம் விட தமிழ்நாடு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துறையிலையும் இதையெல்லாம் விட மோசமா இருக்கு, இதையெல்லாம் விட மோசமா இருக்கு. அதுவும் இந்த குறிப்பிட்ட காலகட்டம் கோவிடுக்கு பிறகு போஸ்ட் கோவிட். நல்லா அதுல ஒரே ஒரு கேள்விதான், மோசமா இருக்கு, கடன் அதிகமா இருக்கு, ரெவன்யூ டெபிசிட் இருக்கு, எல்லாமே அவங்க சொல்றாங்கல்ல. அதுல ஒரு கேள்விதான், அது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற வளர்ச்சி திட்டங்கள் எல்லா விளிம்பு நிலை மக்களையும் சென்றடையக்கூடிய ஏகப்பட்ட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கு. இவ்வளவு திட்டங்களும் இதுல ஏதாவது ஒரு திட்டம் நீங்க சொல்ற குஜராத்தில் இருக்கா? குஜராத்தின் மக்கள் நல திட்டங்களும் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்படுகிற மக்கள் நல திட்டங்களும் ஒண்ணா? அப்ப கிடையாது இல்ல. அப்படி இருக்கும்போது அங்க வந்து திட்டங்களுக்கு செலவே கிடையாது, வரக்கூடிய வருமானம்லாம் கவர்மெண்ட் வச்சுக்குது. அங்க இருக்க எவ்வளவு அரசு ஊழியர்கள் இருக்காங்க, எவ்வளவு அரசு நிறுவனங்கள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கு, எவ்வளவு மக்களுக்கு ஸ்கீம்ஸ் போய் சேருது, அதையெல்லாம் அங்க நடந்திருந்தாதான் நீங்க அந்த ஸ்டேட்டையும் தமிழ்நாட்டையும் நீங்க கம்பேர் பண்ணணும். தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட வளர்ச்சி திட்டங்கள், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கு, மக்கள் நல திட்டங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம ஊர்ல ரெவன்யூ டெபிசிட் இருக்கு, நம்ம ஊர்ல கடன் இருக்கு அப்படின்னு சொல்றது, அந்த ஊர்ல இல்ல சர்ப்ளஸா இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. அதே மாதிரி இதுல முக்கியமா பேசப்படக்கூடிய அந்த உரையில இருக்க இன்னொரு விஷயம் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு. ஏற்கனவே இருந்த திமுக அரசு வந்து ஒன்றிய அரசு தான் வந்து அதை எஃபிஷியண்டா நடத்த முடியும், அதுக்கு தான் பவர் இருக்குது, அந்த சென்சஸை நடக்காம இங்க சர்வே நடத்துறது வந்து வேஸ்ட், அது நிக்காது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதே ஸ்டாண்டை தான் இப்போ தாவேக்காவும் எடுக்கிற மாதிரி இருக்குது. அவங்களும் ஒன்றிய அரசு வலியுறுத்துன்றாங்க. அது முடிச்சிட்ட பிறகு நாங்க வந்து இங்க சோசியோ எக்கனாமிக் சர்வே வந்து இங்க எடுப்போம், தமிழ்நாட்டில் எடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா இது வந்து பலரும் வந்து இதை திமுகவும் இதை நடத்தணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஒன்றிய அரசு தான் நடத்தணும்னாங்க, விசிகாவும் சொல்லிட்டு இருந்தாங்க, பல கட்சிகள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது மாநில அரசு தான் நடத்தலாம் அப்படின்னு ஸ்ட்ராங்கா பேசுறது பாமகவும் பாஜகவும். இங்க இருக்கிற பாஜக, ஒன்றிய பாஜக சொல்ல. அதுல இப்ப பாமக அன்புமணி அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க தாவேக அரசு முன்மொழிஞ்சதை வரவேற்கிறேன்றாரு. ஒன்றிய அரசை வலியுறுத்துறதையும் அதுக்கு முன்னாடி ஒரு சர்வே எடுக்கிறன்றதையும் வரவேற்கிறேன்றாரு. என்ன வித்தியாசம் இருக்கு ரெண்டு பேர் சொன்னதுலையும், திமுக சொன்னதுலையும் டிவிகே சொன்னதுலையும்? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி விஜயோட அறிக்கை, அவர் வந்து 6/2/2025 இந்த தேதியில இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு சர்வே இதை பற்றி ஒரு அறிக்கை எழுதியிருக்காரு. அதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜாதி வாரி கணக்கெடுப்பை தான் ஒன்றிய அரசு நடத்த வேண்டும், ஆனால் அதற்கு முன்னோட்டமாக திகழும் காஸ்ட் சர்வே என்ற ஆய்வை மாநில அரசே நடத்தலாமே அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது அவங்க நடத்த போற சென்சஸ் இருக்கு இல்லையா, ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு நடத்த போறாங்க, அதுக்கு முன்னோட்டமானது தான் காஸ்ட் சர்வே. அதாவது இந்த இவங்க கேட்கிற ஆய்வு சமூக நீதி ஆய்வுன்னு இப்ப அதுக்கு சொல்றாங்க. இந்த ஆய்வு என்பது முன்னோட்டம் அப்படின்னு சொன்னது விஜய். அதாவது ட்ரெய்லர் அப்படின்றது வந்து படம் வர்றதுக்கு முன்னாடி வர்றது, ஓகேங்களா? படம் ரிலீஸ் ஆன பிறகு யாரும் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ முன்னோட்டம் அப்படின்ற வார்த்தையை விஜய் பயன்படுத்தியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, திமுக அதை பண்ணணும்னு விமர்சிச்சிருக்காரு. ஆமா, அதாவது திமுக அந்த சர்வே எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கை அதை பத்தி தான். அப்படின்னா இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒன்றிய அரசு அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்களே சென்சஸ், அதை எடுத்து முடிந்த பிறகு நாங்கள் சமூக நீதி ஆய்வு நடத்துவோம் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு நேரு முரணா இப்போ அவர் பேசிட்டு இருக்காரு, ஓகேங்களா? ஆக்சுவலா அதுல என்ன அப்படின்னா, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சென்சஸ் காஸ்ட், அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு எடுக்கும்போது அதுக்கு அன்புமணி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. இப்போ வந்து ஒன்றிய அரசு சென்சஸ் எடுக்க போறேன்னு அறிவிச்சிருச்சு, அதே டைம்ல இங்க ஒரு கணக்கெடுப்பு நடத்துறது குழப்பத்தை உருவாக்கும், அதனால ஒன்றிய அரசு முடிஞ்ச பிறகு நடத்திடுவோன்றாரு. அதுதான் அதுல என்னன்னா, என்ன வித்தியாசம் அப்படின்றது தான். ஒன்று வந்து சென்சஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து என்னென்ன ஜாதி, யார் என்னென்ன வகுப்புல இருக்காங்க அப்படின்ற அந்த விவரம் மட்டும் தான் சேகரிக்கப்படும். ஆனால் காஸ்ட் சர்வே, அந்த சமூக நீதி ஆய்வு அப்படின்னு சொல்லும் போது அவர்களுடைய கல்வி நிலை, சமூக நிலை, பொருளாதார நிலை, வேலை வாய்ப்பு இதெல்லாம் கணக்கெடுக்கப்படும். அப்படி எடுக்கும்போது அந்த எந்த மக்கள் வந்து பின்தங்கி இருக்காங்களோ அந்த சமூகத்துக்கு அதிகமான கவனத்தை செலுத்தலாம் அப்படின்றது இவர் கேட்கிறாரு. அதில் இன்னொரு விஷயம் இருக்கு, அந்த ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய காஸ்ட் சர்வே இருக்கு இல்லையா,
அதுலயே நீங்க இந்த டீட்டெயில் சேர்க்க சொல்லலாமே. காஸ்ட் சென்சஸ் சொல்றீங்க. நம்ம காஸ்ட் சென்சஸ்லயே உங்களுடைய கல்வி என்ன, உங்களுடைய வேலை வாய்ப்பு என்ன, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலை என்ன, அதெல்லாம் அதிலே சேர்க்க சொல்லலாமே. ஒரே வேலையா முடிஞ்சிடும். அதானே கோரிக்கை அப்படின்னு வரும்போது வெறும் ஜாதி விவரங்களை திரட்டுவதை காட்டிலும் இந்த இந்த சர்வே கேட்குறாங்கல்ல, இந்த சர்வேவில் நீங்கள் என்னென்னலாம் கேட்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை வந்து ஒன்றிய அரசுடைய சர்வேலேயே எடுக்க, எல்லா வீட்டுக்கும் அலுவலர்கள் போக போறாங்க, சென்சஸ் எடுக்க போறாங்க. அந்த கேள்வித்தாள்லயே நீங்க இதெல்லாம் போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த விவரங்கள்லாம் இந்தியா முழுக்க எடுத்துடலாமே. இல்ல அதுல தனியா சர்வே எடுத்து அதுல இருந்து தெரிய போற விவரம் நீங்க சென்சஸ்லயே அந்த விவரங்கள்லாம் அந்த கேள்விகள்லாம் சேர்த்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரே வேலையில முடிஞ்சிடும். இது ஏன் மாநிலம் எடுக்கணுமா ஒன்றியம் எடுக்கணுமான்ற வாதம் எங்க இருந்து வருதுன்னா, எது எடுக்கிற தரவுகள் வந்து சட்ட ரீதியா வந்து பைண்டிங் ஆகும். இப்போ இடஒதுக்கீடு மத்ததுக்குலாம் எது, அதுதான் இவர் சொல்றாரு. இல்ல அதுக்கு இவரு சொல்றாரு ஸ்ட்ராட்டஜிக்ஸ் எடுக்கிறதுக்குன்னு ஒரு ஆக்ட் இருக்கு, அதன் அடிப்படையில் எடுக்கலாம் அப்படின்னு அன்புமணி சொல்றாரு, தமிழ்நாட்டில் எடுக்கலாம் அப்படின்றாரு. நான் என்னுடைய கேள்வி வந்து, நீங்கள் இங்க என்னென்னலாம் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையே நீங்க சென்சஸ்லயே கேட்கலாமே, அந்த கோரிக்கை முன்வைக்கலாம்ல, ஒரே வேலையா முடிஞ்சிருமே. இன்னொரு சர்வே அது எதுக்கு எடுக்கணும் அப்படின்றது எனக்கு புரியல. ஆனால் இப்போ வந்து அது வெற்றியா கொண்டாடுறாங்க சர்வே அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த சர்வேல எடுக்கிறது சட்டப்பூர்வமா பைண்ட் ஆகுமா? அதுதான் புள்ளி விவரங்களை திரட்டுவதற்கான ஒரு ஆக்ட் இருக்கு, அதன் அடிப்படையில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சட்டப்படி எடுக்கும் பொழுது அது வந்து செல்லுபடி ஆகக்கூடியதான். ஆனால் நான் கேட்பது அதுக்கான தேவை என்ன அப்படின்றதுதான். சென்சஸ்லயே உங்களுக்கு என்னென்ன விவரங்கள் வேணுமோ எல்லாமே நீங்க அதுலயே கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போய் அங்க பேச வேண்டியதானே நாடாளுமன்றத்துல. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.